வணக்கம். மேகலை சமையல் அறைக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமான கோதுமை மாவு வாழைப்பழ கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பெரிய கிண்ணம் எடுத்துக்கலாம். அதில் சல்லடை வச்சுட்டு 1½ கப் அளவு கோதுமை மாவு, 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர், 1 தேக்கரண்டி பேக்கிங் பவுடர், 1/2 தேக்கரண்டி பேக்கிங் சோடா, 1 தேக்கரண்டி பட்டை பொடி, இது எல்லாவற்றையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கிண்ணத்தில் 5 பழம் நம்ம எடுத்துக்கலாங்க. பழம் நல்லா கனிஞ்சிருக்கணும் வாழைப்பழம். இதை மிக்சிலலாம் போட்டு அரைச்சிக்காதீங்க. இந்த மாதிரி முள்ளு கரண்டியை வச்சே கூழாக்கிக்கலாம். அப்போதான் கேக் சாப்பிடும்பொழுது சுவை அதிகமாக இருக்கும். அடுத்ததாக 1/3 கப் அளவு வெண்ணெய், உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்ததாக மிதமான சூடு உள்ள பால் சேர்த்துக்கலாம். 1/2 கப் சேர்த்துக்கலாங்க. 1 தேக்கரண்டி அளவு வெனிலா எசன்ஸ், 1/4 தேக்கரண்டி அளவு உப்பு, இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ சலிச்சு வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கலந்துக்கலாம். மொத்தமாக சேர்க்கக்கூடாது. ஒரு 3 பாகங்களாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக கலந்து விடணுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா நெய்யோ இல்லை வெண்ணெயோ தடவிட்டு கலந்து வச்ச மாவு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தட்டி விடுங்க. தட்டி விட்டுட்டு மேலே நல்லா இந்த மாதிரி சமப்படுத்திக்கோங்க. ப்ரீஹீட்டட் ஓடிஜியில் ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 40 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமான வாழைப்பழ கேக் தயாருங்க. இதில் இன்னும் சுவை அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா முந்திரி, பாதாம், சாக்கோ சிப்ஸ் இதெல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.